ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ புத்தாண்டு பலன்கள் 2026. ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷம் தொடங்கினதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது, இந்த வருஷம் நம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்க போகுது, அதுக்குண்டான பரிகாரங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம ஷோவில் இன்னைக்கு 4 ஃபேமஸ் அஸ்ட்ராலஜிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. 12 ராசிக்கு உண்டான பலன்கள், அதுக்குண்டான பரிகாரங்கள், இது எல்லாத்தையும் நமக்கு தொகுத்து வழங்க போகிறாங்க. ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய 4 ஜோதிட வல்லுநர்களையும் நம்ம ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷ ராசிக்கு இந்த இயர் எப்படி இருக்கும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் பஞ்சநாதன் சார் இருக்காரு. சார், இந்த ஆண்டு மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அண்ட் பலன்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க சார். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசி அப்படின்னு சொல்றோம். இந்த மேஷ ராசிக்கு 2026ஆம் ஆண்டில் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அந்த கிரகம் எங்கே இருக்கோ, ஒரு ராசி பலனை பார்க்குறோம்னா அந்த ராசிக்கு அதிபதியான கிரகம் ஒரு திரிகோண ஸ்தானத்தில் இருக்கா, கேந்திர ஸ்தானத்தில் இருக்கா அப்படின்னா அந்த வருஷம் நல்லா இருக்குன்னு நம்ம பேசுகிறோம். இந்த ஆண்டு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது. அந்த செவ்வாய் பகவான் யாரோடு சேர்ந்திருக்காருன்னா இவளுடைய பூர்வ புண்ணியாதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். ஆகவே பூர்வ புண்ணியத்தில் நம்ம என்னென்ன புண்ணிய விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்திருந்தோமோ, நம்மளுடைய போன ஜென்மங்களில் அதனுடைய நல்ல பலன்களை எல்லாம் இந்த ஆண்டு நம்ம அறுவடை செய்ய போகிறோம். ஒரு நல்ல விஷயங்கள் உண்டு. அதே போல் இந்த ஆண்டு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான், நல்ல தாராள பணவரவை கொடுப்பதற்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனி நமக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சுட்டி காட்டிகிட்டு இருக்கார். இப்போ நிறைய செலவுகள் இருக்குதான் போகிறது. இந்த செலவுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேலை மாற்றம். ரொம்ப நாளாக நம்ம காத்துக்கிட்டு இருந்த ஒரு வேலை மாற்றம், கூடுதல் சம்பளத்தோடு ஒரு வேலை மாற்றம், இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கூடுதல் சம்பளத்தோடு ஒரு வேலை மாற்றம், இதெல்லாம் இந்த ஆண்டு அமையும். அதே போல் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு நெறிமுறையை, ஏன்னால் சில தவறுகள், சில பிரச்சனைகள் குழந்தை வாழ்க்கையை எடுத்துடக்கூடாது. அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கடுமையாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அவர் பாக்கியஸ்தானத்தை வேற பார்க்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நம்ம நல்ல விஷயம்னு சொல்கிறது இல்லை. சில மனக்குழப்பங்கள் இருக்கும், இளைய சகோதரரால் பிரச்சனைகள் சில சமயம் இருக்கும், அதெல்லாம் உண்டு. ஆனால் குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு ஜூன் மாதம் பயிற்சி அடைந்த பிறகு இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், நல்ல உங்கள் பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய யோகம் உண்டு. அதே நேரத்தில் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். 4ல் குரு பகவான் கடகத்தில் வந்து உட்காருகிற போது. அதே போல் காதல் திருமணங்களுக்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு காதல் திருமணம் கூடி வரும். சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய மனைவின்னு வச்சுக்கோங்களேன், மனைவியுடைய ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதோ, அவங்க வாழ்க்கை தரம் உயர்வதோ, இதெல்லாம் இப்போ நடக்கும். அதே போல் செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால பெண்களுக்கு, கணவருக்கு நல்ல உயர்வுகள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்க போகிறது. இந்த நேரத்தில் ராகு பகவான் லாபத்தில் இருக்கார். நம்ம வந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ராகு பகவான் லாபத்தில் இருப்பது, 11ஆம் இடத்தில் இருப்பது மிகச்சிறப்பு. இந்த ராகு கேதுக்கெல்லாம் 3, 6, 11 ஸ்தானங்கள் உயர்வுங்கிறோம். 11ஆவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நமக்கு நிறைய உயர்வுகளை கொண்டு வந்து கொடுப்பார். அதில் சந்தேகமில்லை, பாசிட்டிவாகவே நம்ம நினைக்கலாம். அதே நேரத்தில் இந்த ஆண்டு ஃபினான்ஷியலாக நிறைய செலவுகளும் இருக்க போகிறது, ஒரு வேலை மாற்றம் இருக்க போகிறது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆண்டில் நிறைய வரவுகள் பெருகக்கூடிய யோகம் உண்டு. நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. காரணம், உங்களுக்கு இந்த ஆண்டில் பார்க்குற போது 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை இந்த ஆண்டு வந்து சனி தன்னுடைய 10வது பார்வையால் பார்க்கிறார். பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் சனியுடைய 10வது பார்வை எவ்வளவு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு. அதனால் நம்முடைய லைஃப் பார்ட்னர் விஷயமாக இருக்கட்டும், காதல் விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வதும் நல்லது. இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் இன்னும் மகிழ்ச்சி பெருகும், செல்வ செழிப்பு பெருகும் அப்படின்னு கேட்டால் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. மேஷராசிக்காரர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்வது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். 2026ஆம் ஆண்டு நல் ஆண்டாக உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.
நன்றி சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. மேஷ ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததா ஆஸ்ட்ராலஜர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல போறாரு, கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். ரிஷபராசி, அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டு, பொதுவாக நம்ம தமிழ் புத்தாண்டை பற்றி தான் பேசுவோம். பட் இந்த காலத்தில் யதார்த்த முறையில் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் நியூ இயர், இங்கிலீஷ் பர்த்டேஸ் தான் கொண்டாடுறோம். அந்த வகையில் ஆங்கில புத்தாண்டு தான் யதார்த்த முறையில் இன்றைக்கி நிறைய பேர் பார்க்கக்கூடியது. அப்போது ஆங்கில புத்தாண்டுக்கு ரிஷபராசி பலன்கள் 2 பெரிய கிரக நிகழ்வுகள் இருக்குது. ஒன்று சனிப்பயிற்சி, மற்றொன்று குரு பயிற்சி. அந்த சனிப்பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான் மார்ச் 6. அதே மாதிரி குரு பயிற்சி என்பது ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வரக்கூடிய குரு பகவான். இந்த 2 பயிற்சியை தான் முக்கியமாக பார்க்குறோம். இது ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான ஒரு ஆண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா 3, 6, 11ஆம் இடங்களில் ராசியிலேருந்து சனி அமைஞ்சால் அது யோகம்னு சொல்கிறோம். அந்த விதத்தில் சனி 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ப்ளஸ் ரிஷபராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்திலிருந்து வந்த குரு பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிற இடத்த வந்து காலி பண்ணுவார். அவர் பார்க்குற பார்வையை அந்த இடத்தெல்லாம் வலுப்படுத்துவார்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து ரிஷபத்திற்கு 7, 9, 11ஆம் இடங்களை குரு பகவான் பார்க்கிறார். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண ஒரு ராசி. இப்போது ஒரு பெரிய ரிலீஃபோட ப்ராக்ரஸும் கிடைக்கக்கூடிய ஆண்டு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஜூன் 2க்கு பிறகு தன்னுடைய 5ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமண தடைகள் எல்லாம் விலகும். ரிஷபம் என்பது இந்த ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்கிறார். அதாவது உச்சம் பெறக்கூடிய இடத்துல சந்திரன், ஒளி கிரகமான சந்திரன் ஆரம்பிக்கிறது ரிஷபராசியிலிருந்து தான். அப்போது ஒளியாக இந்த ஆண்டு நல்ல ஒளி பிரகாசமாக எல்லாருக்குமே வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு தனஸ்தானம்ங்கிறதுனால பொருளாதார வகையில் ஓவராலாகவே ஃபினான்ஷியல் லிக்விடிட்டி, பணப்புழக்கமெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டில் வந்து திருமண தடைகள் ரிஷபராசிக்கு நிறைய பேருக்கு வந்து 90s கிட்ஸ், இந்த 2K கிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணமே நடக்கலை அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து கல்யாணம் வந்து அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய வரங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி கூட்டுத் தொழில் வியாபாரங்களை சிறந்து விளங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் பிரிந்து போன உறவுகள் ஒன்றாக சேரக்கூடிய தன்மைகளும் ஏற்படும். அதே மாதிரி 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பார்வை கரெக்டாக ஜூன் 2க்கு பிறகு பொருளாதாரத்தில் ஆல்ரெடி சனி வந்து 11ல் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா அவர் இவங்களுக்கு பாக்யாதிபதி. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பொற்கால ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது. ஆக ஒட்டு மொத்தத்தில் ரிஷபராசிக்கு அற்புதமான ஆண்டு. இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கும் முதல்ல முயற்சி பண்ணணும். அதுக்கடுத்தது ப்ராக்ரஸ் தன்னாலேயே நடக்கும். அடுத்ததா மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஆஸ்ட்ராலஜர் பாலாஜி ஹாசன் நமக்கு சொல்ல போறாரு. சார் சொல்லுங்க. மிதுன ராசி பொறுத்த மட்டில் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் முதல் 4 மாதம் கொஞ்சம் மன உளைச்சல் தருவார், மன குழப்பத்தை கொடுப்பார். அது மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, மே மாதத்திற்கு முன்னாடி பலன்கள் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், மே மாதத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பகவான் உங்களை விட்டு விலகிட்டாருன்னா நன்மை செய்வார். ஏன்னா குரு நல்லவர் தான், ஆனால் இருக்கிற இடத்துக்கு சரி இருக்காது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஒரு பதவி உயர்வை நிச்சயம் தருவார். வேலையில் இன்க்ரிமெண்ட்டு, வேலையில் கூடுதல் பொறுப்பு, டிசிக்னேஷன் உயர்வு, நிறையா நாலேஜ் கற்றுப்பீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா கூட அந்த வழக்குகள் வெற்றியடைகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். பூர்வீக ஏதாவது நிலம் இருந்ததுன்னா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிலமே இல்லைன்னா இந்த ஆண்டு கொஞ்சம் இனிஷியேட் பண்ணிங்கன்னா நிலம் வாங்கிறதுக்கான கடன் வாங்கியாவது நிலம் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஆண்டு தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே போல் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு 3ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவும் இருக்கிறது நல்லது. ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தகப்பனாருக்கு மருத்துவ செலவு, உங்களுக்கும் தகப்பனாருக்கும் இடையே கருத்து வேறுபாடு, மனத்தாங்கல் ஏற்படுத்துவார். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா வேலையில் உங்களுக்கு நிரந்தரம் ஏற்படும், பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஏற்படும். ஏற்கனவே பிஆராக இருக்கவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்து வந்த கடன்கள் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. இடமாற்றம் ஏற்படும், அது எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். எப்பயுமே குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு போகும்பொழுது ஒரு லக்ஸுரி, ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம்ன்றது கிடைக்கும். 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடு உடன் பிறந்தவர்களோட இருக்கும். சகோதர ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அது பாதியிலே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும்.
உறவுகளில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும். ஏதாவது நீண்டகால சொத்து விற்பனை ஆகலை அப்படின்னா 9ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது அந்த சொத்துக்கள்லாம் விற்பனை பண்ணி கொடுத்துருவார். ஸோ சகோதரர்கள் வழியில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும். அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் வரைக்கும் அதிகமான பொறுப்பு தருவார். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கான ரெகக்னேஷன் கிடைக்காது. மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய உழைச்சதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். நீங்கள் நினைப்பீங்க, ஏன்னா போன வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஒன்றுமே கண்டுக்கல, இந்த வருஷம் சுமாராக தான் வேலை செஞ்ச, இந்த மாதம் நல்லா பாராட்டுறாங்களேன்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி மே மாதத்துக்கு பிறகு இந்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். குழந்தை இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குடும்பத்தோடு சென்று 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்ததுக்கப்புறம் உச்சமடைகிறார். 2ஆம் இடத்தில் குரு உச்சமடையும் பொழுது குடும்பத்தோட கூட்டி கொடைக்கானல்னு சென்று குதூகலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததா கடக ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பாரதி மேம் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. மேம் சொல்லுங்க. வணக்கம். ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசி பலன்கள் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடகராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே 2026ஆம் ஆண்டு கடந்த ஆண்டுகளில் இருந்த சேலஞ்சஸில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுமே சொல்கிறது, எந்த பயிற்சி வந்தால் என்ன, ஒரே மாதிரி தானே இருக்குது, எப்போவுமே சனி நமக்கு கஷ்டத்தை தானே கொடுக்குது அப்படின்னு. பட் இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த 2026 கடகராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு வந்தாலும் ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே அவர் உச்சபலத்தோடு தான் இருப்பார். பாலாஜி சொன்ன மாதிரி மிதுனத்துக்கு 2ஆக பிரிக்கிற மாதிரி குரு பெயர்ச்சிக்கு முன் குரு பெயர்ச்சிக்கு பின் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடகராசிக்காரர்களுக்குமே குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஜென்மத்தில் வந்தாலும் கூட இவர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். ஏற்கனவே அஷ்டம சனியில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள், சொத்து தகராறு இருந்தவங்க, இல்லைன்னா அப்பா அம்மாவோட பேசாமல் இருந்தவங்க, குடும்பத்தை விட்டு விலகி இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய மாற்றம் இந்த 2026 வரும். சனி பகவானினுடைய மாற்றம் மார்ச் மாதத்தில் வந்தாலும் கூட இவங்களுக்கு, ஏன்னா ஷேடோ எஃபெக்ட்னு சொல்லுவோம், இப்போ திருக்கணிதப்படி நாங்கள் சொல்லும்பொழுதே சனி பகவான் பாக்கியத்தில் இருக்கிறதா தான் நாங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பட் வாக்கியப்படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இப்போ மார்ச் மாதத்துக்கு மேலே சனி பகவான் பாக்கியத்தில் வந்துடுறார். ஸோ இந்த ஆண்டு பிறப்பை வைத்து ஒரு பலனை சொல்லணும் கடகராசிக்கு அப்படிங்கும்பொழுது கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. ஸோ குடும்பத்தில் 2ஆம் இடத்தில் கேத்து, 8ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் சனி பகவானின் மாற்றமானது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை கண்டிப்பாக கொடுக்கும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதுவரைக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தவங்க, இந்த சொரியாசிஸ் போல் ஒரு பெரிய ஒரு நிரந்தர தீர்வே இல்லாமல் இந்த ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்தில் இவங்க எடுத்துக்கக்கூடிய மெடிசனாக இருக்கலாம், இல்லை ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல விதமாக பயன்பட்டு ஒரு வியாதி இல்லாத ஆண்டாக 2026 இவங்களுக்கு இருக்கும். இதுவரைக்கும் திருமணம் நிச்சயமாகி நின்று போனவங்க, இல்லை ஒரு டைவர்ஸ் கேஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு செகண்ட் லைஃப் அப்படிங்கும்போது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கடகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். வருடத்தின் ஆரம்பம் ஒரு குரு வாரமாக அமைந்திருக்கிறது. ஸோ குரு பகவான் அனுகிரகம் பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட இந்த குரு வாரத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளில் 6ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் ஒரு லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்குறார். ஸோ ஒரு ஐஸ்வர்யத்தோட இந்த ஆண்டு ஒரு குரு வாரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த ஆண்டு பிறப்பு அன்று 1ஆம் தேதி குரு வாரத்தில் கடகராசி அன்பர்கள் ஒரு குபேர பூஜை அல்லது லக்ஷ்மி பூஜையை வீட்டில் செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை இந்த ஆண்டு கொடுக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 4 சுக்கிரன் 6ஆம் இடத்துல புதனோடு இருக்கும்போது இந்த குபேர பூஜை, மகாலட்சுமி பூஜை, இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒன்றாக அமைகிறது. பெண்களுக்கு எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், இந்த வருடமும் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது கையோங்கி இருக்கும். அது எல்லா துறைகள்லையும், கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை சினிமாவில் இருக்கலாம், இல்லை சின்னத்திரையில் இருக்கலாம், கலைஞர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு அவார்டு நீங்கள் வாங்குவீங்க. ஸோ 2026 உங்கள் டைரியில் ஒரு நல்ல மெமரபிள் இயர் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம். அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பஞ்சநாதன் சார் சொல்ல போறாரு. வாங்க கேட்கலாம். எனது அருமை சிம்மராசி அன்பர்களே, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறார்கள். இதை தான் முக்கியமாக பார்க்கணும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு 8ஆம் இடத்துல சனி பகவான், நிறைய வாழ்க்கை அனுபவங்கள் வரப்போகிற காலகட்டம்,
நம்ம வாழ்க்கையில் அனுபவங்கிறது மிக முக்கியம். வெறும் அறிவு இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அந்த அனுபவம் இருக்கிற போது தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு அனுபவத்தை இந்த அஷ்டமத்து சனி நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது என்பதனால அதை நம்ம வரவேற்கவும் தயாராக இருக்கணும். சிம்மராசிக்காரர்களுக்கு பாருங்கள், இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் நல்ல பதவிகள் கிடைக்கும். நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படின்னு சொன்னாலும் சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறார். பொதுவாக குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிற போது அது ஒரு வேலை விஷயத்திலையும் ஒரு முன்னேற்றம் கொடுக்கத்தான் செய்யும். அப்போ குருவுடைய பார்வை வேறு இந்த ஆண்டு வரப்போகுது. செகண்ட் ஹாஃபில் குருவுடைய பார்வை மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலை பிரச்சனைகள் அதில் ஒரு விடிவு காலம் இவர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஏற்படும். முதல்ல வருஷம் ஆரம்பிக்கிற போது லாபத்தில் குரு பகவான், இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல தன லாபத்தை தருவார், அதில் சந்தேகம் இல்லை. இவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பார். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு கல்யாண தடைகள் இருந்துகிட்டு இருக்கும். கல்யாணம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஏன்னா மே மாதம் வரைக்கும் குரு லாபத்தில் இருக்கிறதுனால கல்யாண விஷயங்கள் ஃபிக்ஸ் ஆகும். என்ன செய்யணும் சிம்மராசிக்காரங்கன்னா, முதல்ல ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆயில் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க பலருக்கு உங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்வதும் இந்த ஆண்டு மிக தேவைப்படுகிறது. நீரினால் பிரச்சனைகள் பலருக்கு வரலாம். அப்படிங்கிறதுனால உடல் நலத்தில் இந்த சைனஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க, இவங்கள மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது வேண்டியது அவசியம். அதே போல் இந்த ஆண்டு நீங்கள் சித்தர் வழிபாடு செய்துக்கிட்டே இருக்கணும். ராசியில் கேது பகவான் இருக்கார். சித்தர் வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது. 9க்குரிய செவ்வாயும் 10க்குடைய சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால, உங்களுடைய பூர்வ புண்ணிய வீட்டில் சேர்ந்திருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு புண்ணிய ஆற்றல் உங்கள் உடனே நின்று கொண்டே இருக்கும். ஆகவே தான் சித்தர்களை நீங்கள் வழிபடுகிற போது அந்த புண்ணிய ஆற்றல் இன்னும் புதுப்பிக்கப்படும். அது உங்களுக்கு பெரிய அளவிற்கு இந்த ஆண்டு உதவியாக இருக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது இந்த ஆண்டு நல்லது. செகண்ட் ஹாஃபில் நிறைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். ராசியில் கேது, 7ல் ராகு. கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பொறுமையோடு செயல்பட்டால் இந்த ஆண்டு வெற்றியை நீங்கள் பெறலாம். யாரை வழிபடணும்? மகான்களை வழிபடுங்க, சித்தர்களை வழிபடுங்கள். 2026ஆம் ஆண்டு பொறுமையும் உங்களுடைய நேர்மையும் உங்களுக்கு வெற்றியை தரும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சுபாஷ் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வாங்க கேட்கலாம். கன்னிராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடம். கன்னிராசி எப்போவுமே எந்த விஷயத்துமே இயற்கையிலேயே எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை சுமூகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய திறன் வாய்ந்த ஒரு ராசி. அதாவது எல்லார்கிட்டையும் நல்ல பேர் ஒருத்தன் வாங்குறான்னா அவன் கன்னிராசி தான். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனியாக வரப்போகுது. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆகக்கூடிய சனி பயிற்சி கண்டக சனியாக மார்ச் 6லேருந்து வரப்போகுது. அது தவிர கன்னிராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு குரு உச்சம் பெற்று கன்னிராசியுடைய 3, 5, 7ஆம் இடங்களை பார்க்க போகிறார். இவ்வளவு தான் மொத்தம் இந்த ஆண்டில் நம்ம தேடிக்க வேண்டியது, பார்த்துக்க வேண்டியது, புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ கண்டக சனி அப்படின்னாலே சனியுடைய பார்வை ராசிக்கு வரும்போதே அந்த தாக்கம் என்பது கண்டிப்பாக இருக்க தான் செய்ய. அதை ஆன்டிசிபேட் பண்ண தான் வேணும். அதாவது மெத்தனமாக நடக்கிறது, இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை பரவாயில்ல நாளைக்கு செஞ்சுட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறது. அதை தவிர குடும்பத்தில் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே சாதாரண நாள்லேயே சண்டை சின்ன சண்டையிலேருந்து பெரிய சண்டை வரைக்கும் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவிமார்கள்ட்ட அந்த பரஸ்பர நட்பு, இந்த கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பரஸ்பர நட்பு பிரிஞ்சு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்று சொல்லக்கூடியதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்போது எந்த சண்டை வந்தாலும், யார் சண்டை வராதவங்க கணவன் மனைவியாக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொன்னாலும், சண்டைகளை பெருசுப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கடைசியில் என்னென்னா எல்லா சண்டையும் 2 விஷயத்துக்கு தான் வருது. நான் கரெக்டாக, நீ கரெக்டாக, இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம், நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் தான் எல்லாமே சரி அப்படிங்கிற பாயிண்ட்டு. இதுதான் சண்டைக்கான வேறு. இதுலேருந்து வேறுபட்டு நிற்கக்கூடிய கணவன் மனைவியாக நீங்கள் இருக்கணும்னா பொறுமையை கடைபிடிக்கணும். இது வேறு ஒன்றுமே இல்லை. அட்லாஸ்ட் நீங்கள் தோற்று போகிறது யார்? உங்களோட சொந்த கணவன்கிட்ட, மனைவி கிட்ட. அதனால் பிரச்சனை இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சரியான ஆண்டு கிடையாது. பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ஸில் லீகல் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 3 தடவை அதை வெட் பண்ண வேண்டிய அவசியங்கள் வரும். அதே மாதிரி குரு பயிற்சிக்கு பிறகு 2ஆம் பாகத்தில் இந்த ஆண்டில் ஓரளவுக்கு நல்ல பலன். அதாவது உபதேயஸ்தானத்தை குரு பார்க்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஜூன் 2க்கு பிறகு தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதே மாதிரி இளைய சகோதரர் மூலிமா,
இளைய சகோதரி மூலிமா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இதெல்லாம் வந்து அந்த ஹெல்ப்பு, அந்த சப்போர்ட்டு, என் கூட பிறந்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா, அதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்பித்தான் ஆகணும். அதே மாதிரி வந்து உங்களுடைய தைரியமெல்லாம் வந்து ஜூன் 2க்கு பிறகு அசாத்தியமாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடியது ஒரு விஷயம். அந்த பெற்ற குழந்தைகள்னால வந்து நல்ல பேர் கிடைக்கிறது. என் குழந்தை வந்து நல்லா படிக்கிறான், என் குழந்தை நல்ல ஒரு பண்பு, அதாவது இந்த வேலையை செஞ்சான், இது நல்ல விதமாக செஞ்சான், இன்னொருத்தர் சொல்ல கேட்க, இதெல்லாம் வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து இது வரைக்கும் லைஃப்பில் நீங்கள் ஒரு டிசைர் லிஸ்ட்டுன்னு வச்சுருப்பீங்க, விஷ் லிஸ்ட்டுன்னு வச்சுருப்பீங்க, அதெல்லாம் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அதே மாதிரி குரு பகவானுடைய 9ஆம் பார்வை விழும்போது தான் உங்களுக்கு இந்த குடும்பம், கணவன் மனைவி சண்டை போடுவீங்க, மறுபடியும் சேருவீங்க, அந்த வாய்ப்புகள்லாம் நடக்கும். ஃபஸ்ட்டு 5 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி மார்ச் 6லேருந்து ஜூன் 2 வரைக்கும் மிக கேர்ஃபுல்லாக இருக்கணும். கன்னிராசி நேயர்களுக்கான பரிகாரம், லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை நீங்கள் வழிபடுவதும் கல்லுப்பு தானம் கொடுக்கறதும் ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பாலாஜி அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு 90% மேலே நல்ல பலன்கள் இருக்குது, ஒரு 10% தான் நெகட்டிவான பலன்கள் இருக்குது. ஸோ ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்தில் மே மாதம் வரை குரு பகவான் இருக்கிறார், மே மாதத்துக்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ மே மாதம் வரைக்கும் ஒரு பாசிட்டிவான பலன்கள் நல்லா இருக்குது. ஸோ இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு என்ற ஒரு பழமொழி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ யாருக்கு ஆப்ட் ஆகுதுன்னா இந்த ஆண்டு துலாம் ராசிக்கு ஆப்ட் ஆகுது முதல் 4 மாதம். ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி, நீட்டு, ரயில்வே போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலேயும் வெற்றியடையக்கூடிய ராசி இந்த வருஷம் துலா ராசி. அருமையான ஒரு வாய்ப்பு, போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவீங்க. வீட்டு பக்கத்தில் ஏதாவது சைக்கிள் ரேஸில் போட்டி போட்டால் கூட நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு. வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளியூர் வேலைவாய்ப்பெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருமணமாகாத 90 கிட்ஸையா சில 80 கிட்ஸே கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த வருஷம் சிறப்பான முறையில் கல்யாணம் ஆகும். காதல் ஏற்றுக்கொள்வார்கள். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது நீங்கள் கலப்பினமாக வேறு ஏதாவது ஒரு வீட்டு இவ்வளோ நேரம் ஒத்துக்காமல் ஸ்ட்ரகிள் பண்ணால் கூட இந்த டைமில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பணவரவு எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருக்கும். ஸோ அனைத்து வகையான கடன்களும் அடையும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு 100% குழந்தை பாக்கியம் உண்டு. சார் 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சு சார், குழந்தை இல்லைன்றவங்களாங்களோட இந்த வருஷம் முயற்சி பண்ணினா கல்யாணம் ஆகிடும். சில மருந்து மாத்திரைகள் மூலமாக ஐவிஎஃப் முறையில் கூட குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை கையில் இருக்கும். ஸோ கோர்ட்டு ப்ராப்ளம் இந்த வருஷம் எதாக இருந்ததுன்னா சால்வ் ஆகிடும். வேலை இல்லாத துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்போ ஒரு ஏன்ற கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, மாதம் 50,000 சம்பாதிக்கிறீங்க, அதோட காம்படிட்டர் கம்பெனி பின்ற கம்பெனிலேருந்தே உங்களை அழைப்பாங்க. நீங்கள் ஒரு 10% 20% இன்க்ரிமெண்ட்டில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ தொழில் அபிவிருத்தி ஆகும். தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் துலா ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு பிரான்ச்சே நீங்கள் போடலாம். அருமையான அமைப்பு இருக்குது. மே மாதத்துக்குள்ளே குரு 10க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் ஓகே தான், பட் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்டா ஆரம்பிச்சுன்ற அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். ஸோ அதனால் மே மாதத்துக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கிராம்ப் பெயின் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நரம்பு சார்ந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரத்துவத்தோட வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த உடல் நலத்தில் கவனமாக இருங்க. சுளுக்கு சம்மந்தமான பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனடியாக டாக்டர் பாருங்கள். மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. குழந்தைகள் துலா ராசியில் இருந்தாங்கன்னா இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக சின்ன சின்ன காய்ச்சல் சளிலாம் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளாக கொடுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பாரதி மேம் சொல்ல போகிறாங்க. வாங்க கேட்கலாம். 12 ராசியில் கொஞ்சம் பிடிவாத ராசின்னா விருச்சிக ராசி தான். ஸோ ராசி பலனை கேட்டுட்டும் அட்வைஸ் சொன்னாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறதும் ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து இருக்காங்க. இந்த ஆண்டு வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கும்போது வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா டிசம்பர் வரைக்கும் கேது வந்து 10ல் தான் இருப்பார். டிசம்பரில் தான் ராகு கேது பயிற்சியாக இருது அடுத்த வருஷம், 2026ல். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பீரியட் அப்படிங்கிறது குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்த பிறகு. ஸோ அவங்க நினச்ச காரியத்தை ஜூன் மாதத்திற்கு மேல் சாதிச்சுக்கலாம். அது காதலாக இருக்கலாம், இல்லை வந்து வீடு கட்டுற விஷயங்களாக இருக்கலாம். ஸோ ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் ஜூன்லேருந்து டிசம்பர் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து தே கேன் ரீப். திருமண விஷயங்களில் கொஞ்சம் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு 6 months விட்டுட்டு இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026ல் வெட்டிங் எல்லாமே பிளான் பண்ணலாம். ஸோ 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறதோ இல்லைன்னா போய் கையெழுத்து போடுறதோ
ஜாமீன் கையெழுத்து போடுறது, நண்பர்களை ரொம்ப நம்புறது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து பந்தங்கள்னு சொல்லுவோம். இந்த பந்தங்களுக்கு எல்லாம் போய் உறவுங்களுக்கெல்லாம் நகை வச்சு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து இருக்குது. விருச்சிகராசி அன்பர்கள் இந்த 2026 பரிகாரம் அப்படின்னு பண்ணால் ராகு கேது ஸ்தலங்கள் வந்து போகலாம். நாகர்கோயிலில் போய் நாகராஜ சுவாமி அந்த ஆலயம் போகலாம், சங்கரன் கோயில் போகலாம், கேரளாவில் இருக்கிற மன்னார் சாலை, வெட்டிக்கோடு, இந்த மாதிரி சர்ப்ப சாந்தி ஸ்தலங்கள் வந்து இவளுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல கரெக்டாக வந்து மைண்ட் வந்து அப்ளை ஆகும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திரன் வந்து நீச்சம். ஸோ அவளுக்கு இந்த ஆண்டினுடைய ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார் 7ஆம் இடத்துல. குலதெய்வ பிரார்த்தனைகள் இவங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணும். அமாவாசை டைம், பௌர்ணமி டைம்ல எல்லாம் அரிசி தானம் பண்ணி அன்னதானங்கள் பண்ணலாம். எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் அரிசி தானம்ங்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம்னு பார்க்கறச்சு வருஷ ஆரம்பம் ராசிநாதன் செவ்வாய் சூரியனோட இருக்கார். ஸோ ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிபி, டயபெட்டிக்காக இருக்கிறது, இது எல்லாத்துலேயும் அவங்க கொஞ்சம் அக்கறை எடுத்து அப்பப்போ அவங்க ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. பெரிய அளவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இல்லைன்னாலும் கண்டிப்பாக ஹெல்த்தில் வந்து தே ஹேவ் டு பி கேர்ஃபுல். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பஞ்சநாதன் சார் சொல்ல போறாரு, வாங்க கேட்கலாம். என் நெஞ்சிற்கினிய தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசியில் வருஷ துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நேரடி 7ஆம் பார்வையில் இருக்குது. தனுசு ராசி ராசிநாதனே ராசியை பார்க்குறாருன்னா அது ஒரு விசேஷம்தான். அப்போ தனுசு ராசிக்கு பல நன்மைகள் நடக்க போகிறது அப்படின்னு நம்பிக்கையில் இந்த ஆண்டை நம்ம தொடங்கலாம். எப்படின்னு பார்க்கணும், தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியை பார்க்கிறார், ராசியில் இருக்கார். அப்போ இந்த ஆண்டு நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். ஏன்னா அர்த்தாஷ்டமச்சனி இருக்குன்னு சொல்கிறாளே, நிறைய பேர் சொல்கிறா அர்த்தாஷ்டமச்சனி கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காளே ராசி பலன் சொல்லும் போதெல்லாம். அப்போ நம்ம எப்படி கவனமாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கோ. தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியில் இருக்கார். நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம், அதிகார வேலை கிடைக்கக்கூடிய யோகம், அதெல்லாம் இப்போ உண்டு. நல்ல கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த ஆண்டு உண்டு. புதுசாக பிஸ்னஸ் தொடங்குவாங்க. 10ஆம் இடத்திற்குரிய புதன் ராசியில் உட்கார்ந்தார். புதுசாக பிஸ்னஸ் தொடங்கி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், 2 பேரும் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை யோகம் பலருக்கு ஃபாரின் யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும், நல்ல கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். கல்யாணம் சொல்லும்போது காதல் திருமணங்கள் பலருக்கு முடியும். காதல் திருமணங்களுக்கு பேரண்ட்ஸுடைய எதிர்ப்பு இருந்தால் இந்த ஆண்டை உங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவீங்க. அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெற்றி மீது வெற்றிகளை அள்ளி குவிப்பார். உங்கள் மனசில் புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் பயந்து ஒடுங்கி நடுங்கி கிடக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ நிறைய புற எதிரிகளை ஜெயிச்சிட முடியும். அக எதிரியை என்ன செய்யறது, ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்க்கணும். 4ல் சனி இருக்கிற போது நம்முடைய நெஞ்சக நோய்கள், பலருக்கு இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, சிலருக்கு ஹார்ட் சம்மந்தமான டிசீஸ், இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை இந்த ஆண்டு நம்ம எடுத்துக்கணும். அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் லஞ்ச லாவண்ய வழக்குகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய சில அமைப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ. 9ல் கேது இருக்கார். அப்பாவுடைய உடல் நலத்தில் நம்ம அதிக அக்கறை எடுத்துக்கணும். இந்த ஆண்டு அது மிக முக்கியம். அதே போல் இந்த ஆண்டு நமக்கு 5ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் ராசியில் உட்கார்ந்து நமக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணி கொடுப்பார். குருவுடைய பார்வை பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடியது, சகோதரர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தரக்கூடியது, அப்படி நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வரப்போகிறது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு நல்ல ஆண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிலருக்கு வேலை மாற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. யாரை வழிபட்டால் இந்த ஆண்டு நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, கோவை கோயில் பாளையம் காலகாலேஸ்வரர் வழிபாடு செய்யணும். அவரை வழிபாடு செய்கிற போது மிகச்சிறந்த வெற்றிகளை இந்த ஆண்டு நம்ம பெற முடியும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சுபாஷ் அவர்கள் சொல்ல கேட்கலாம், வாங்க. மகரம் காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம், கர்மஸ்தானம். 12 ராசியில் எந்த ராசி வந்து முதலிடம் பிடிக்கும் இந்த வருகின்ற 2026ஆம் ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா அது மகரத்துக்கு தான் அது சான்ஸை நம்ம கொடுக்கணும். மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாமே எங்கெங்கே எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அமைஞ்சிருக்கு. பல வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட நம்ம 30 வருஷத்துக்கு பிறகுன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, சனி பகவான் வந்து உபதேசஸ்தானத்துக்கு போகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 7.5 சனி முடிஞ்சு சனி 3ஆம் இடத்திற்கு போகிறது, ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு போகிறது. சனி 3, 6, 11 இருக்கும் போதே யோகம். இப்போ சனி முடிகிறது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய மிகப்பெரிய யோகம்.
என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ, என்னென்ன நம்ம செய்கிறோமோ எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கிற யோகம். இது எப்பவும் எல்லாருக்கும் அமையாது, எப்பயாவது தான் வரும். அதே மாதிரி இது ஒரு பக்கம் அட்வான்டேஜ் அப்படின்னா, குரு பார்வை வந்து 11 ராசி 3 இந்த இடங்களில் விழுது. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு பார்வை விழுதுன்னா என்ன அர்த்தம்? லாபம்னா என்ன அர்த்தம்? சோர்ஸ் ஆஃப் இன்கம், எந்த வழியிலேருந்து வருமானம் வரும்னு சொல்கிற இடம் தான் லாபஸ்தானம். ராசி மேலே குரு பார்வை விழுந்தால் என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் பெரிய பணக்காரனாக இருக்கலாம், பதவி உள்ளவனாக இருக்கலாம், எப்பேற்பட்ட ப்ரீமியம் காரில் கூட போகலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் மைண்டு சரியாக இல்லைன்னு சொன்னால் அதைத்தான் நம்ம சொல்கிறோம் விநாச காலே விபரீத புத்திங்கிறோம். மனசும் மைண்டு சரியாக ஒர்க் பண்ணலைன்னு சொன்னால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ மைண்டு சரியாக இருக்கணும்னா ஆண்டவனுடைய அருள் வேணும், இறைவனுடைய அருள் வேணும், அந்த இறைவனுடைய பார்வை வேணும், குரு பார்வை வேணும். ராசி மேலே விழும்போது என்னது? நல்ல திங்கிங்கு, நல்ல பேச்சு, நல்ல செயல்கள், இதெல்லாம் செஞ்சால் நம்ம லைஃப் மட்டும் எப்படி ராங் சைடில் போகும்? அப்போ இதுதான் முக்கியமான விஷயம். குரு பார்வை நமக்கு வரும்போது ஆன்மீக பலம் வருது, இறைவனுடைய பலம் வருது. அப்போது குரு பகவானுடைய பார்வை என்பது உபதேசஸ்தானத்து மேலே விழும்போது சனியும் சுபத்துவப்படுத்தப்படுறார், அந்த இடமும் சுபத்துவமாகுது, அது சொந்த வீடு குரு பகவானுக்கு. அப்போது நீங்கள் எந்த முயற்சி தொழில் தொடங்கணும், இப்போ நீங்கள் வேலை செய்கிறவங்களாம் இப்போ தான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவெடுப்பாங்க. அது மாதிரி காலகட்டங்கள் அந்த மாதிரி. ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் நான் படிக்கணும், ஃபாரின் கண்ட்ரீஸில் வேலை பார்க்கணும், இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னா கூட இதுதான் சான்ஸு, விட்டுறாதீங்க. அப்போ மகரத்துக்கு 7.5 வருஷமாக சனி பகவான் கொடுத்து வந்த தொல்லைகள், அதாவது ஒரு மனிதன் வந்து டிக்ஷனரியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்த பிறகு ஒரு பக்குவம் வரும். ஏன்னா ஆண்டவன் கொடுக்கக்கூடியதெல்லாம் அடியல்ல, அனுபவம் தான். அந்த பக்குவத்தை வச்சுட்டு தான் அடுத்த வாழ்க்கையை நீங்கள் தொடங்க போகிறீங்க. அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய இடம் தான் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு. மகரம், வாழ்க வளமுடன். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பாலாஜி அவர்கள் சொல்ல கேட்கலாம், வாங்க. கும்பராசி பொறுத்த வரைக்கும் மிக்சடான பலன்கள் இருக்குது. ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறது ஒரு மன உளைச்சல், மனவலி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், என்னென்னலாம் இதில் சேர்த்திக்கலாமோ அதெல்லாம் சேர்த்திக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு 7.5 சனியினுடைய கடைசி 2.5 ஆண்டுகள் ஒரு தொந்தரவுகளைத்தான் கொடுக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு வரார். 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். அதே போல் 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார். ஸோ இதில் பாசிட்டிவும் இருக்குது, ஆனால் நெகட்டிவ் அதிகமாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள், வேலை மாற்றம் ஏற்படும், கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டோட நல்ல வேலைக்கு போகலாம், கோர்ட்டு கேஸ் வெற்றி கிடைக்கும், வேலையில் ஒரு ப்ரொமோஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, சமூகத்தில் அங்கீகாரம், ரெகக்னைசேஷன் கிடைக்கும், வேலையில் ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையில் நிரந்தரமாக நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க ஒரு 5 வருஷம் கழித்து பர்மனெண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் முன்னாடியே பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு நீங்கள் வேலை செய்கின்ற சொசைட்டியில், சமுதாயத்தில் ஒரு ரெகக்னைசேஷன், அங்கீகாரம் கிடைக்கும், உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் நான் ஒர்க் பண்ண ஒன்றும் சேவிங்ஸ்லாம் நிற்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இது ஒரு அருமையான ஒரு காலம். ஸோ சேவிங்ஸ் நிற்கும், ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும், அடிஷ்னல் வருமானம் கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் லஞ்ச லாவண்யன்ற மாதிரி எடுத்துக்கூடாது. நீங்கள் வேலை செய்கிறீங்க, வீட்டுக்கு வரீங்க, மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 மணி நேரம், 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த ஒரு 5 மணி நேரத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பண்ணி அதன் மூலமாக ஒரு வருமானம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த 2026 கும்பராசிக்காரர்களுக்கு அனுபவத்தின் மூலமாக ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதிக உடல் உழைப்பு வரும். ஸோ நெகட்டிவ் பலன்கள்னு பார்க்கும் பொழுது நிறைய பேர் உங்களை இந்த வருஷம் ஏமாற்றிடுவாங்க. ஏமாந்தவன் யார்? இளிச்சவாயன் கும்பராசி தான் இந்த வருஷம். ஸோ உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. பார்ட்னர் மூலமாக ஏமாற்றப்படுவீர்கள். பார்ட்னர்னால் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பண்ணுறீங்கன்னா உங்கள் நண்பர்கள் ஏமாற்றிடுவாங்க, கூட்டாளி ஏமாற்றிடுவான். ஸோ நினைத்தது நடக்கவில்லையே, நம்ம இப்போ ஒரு 6 மாதத்தில் இவ்வளோ பண்ணலான் இருந்தோம், அது நடக்கலையன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே அதிகமாக உடல்நிலை கெடும், டிசப்பாயின்மெண்ட் ஆகும். இதன் காரணமாக சுகம், நிம்மதி, தூக்கம் இது எல்லாமே இந்த வருஷம் குறைஞ்சிரும். மனதளவில் ரொம்ப வீக்காக இருப்பீங்க, கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இல்லாமல் போயிடும், அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்படும். ஸோ கடன் எதுவும் வாங்கக்கூடாது, வாங்கினீங்கன்னா திரும்பி அடக்க முடியாது. நட்பு, நல்ல நண்பர்கள்லாம் இந்த வருஷம் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. வீட்டில் உறவுடன் கசப்பு ஏற்படும், குடும்பத்தில் சொந்தக்காரங்க மத்தியில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும். யாருக்கும் வாக்குறுதி தராதிங்க, நான் இதை பண்ணி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு கடன் தரேன், நான் இதை பண்ணுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. நீங்கள் சொல்லும் பொழுது உங்ககிட்ட பணம் இருக்கும், நீங்கள் அவங்க வந்து கேட்கும்போது பணம் இருக்காது, அப்புறம் ஒரு எம்பாரசிங் ஆகிவிடும். ஸோ வாக்குறுதியே கொடுக்காதீங்க. அடுத்து மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பாரதி மேம் சொல்ல கேட்கலாம், வாங்க. பொதுவாக மீனராசி நேயர்களுக்கு கடந்த
2.5 ஆண்டாகவே எந்த வேலை எடுத்தாலுமே அவங்களுக்கு ஒரு மனசில் கஷ்டம் இல்லை தடங்கள் இருக்கலாம். அதனால் ஜென்ரலி இந்த ராசி பலன் பார்க்கும்போது மீனராசி நேயர்கள் ஒரு ஆர்வத்தோட ஐயோ 2026 எனக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எங்கேயாவது ஒரு ரே ஆஃப் ஹோப் தெரியும் அப்படின்ட்டுன்னு. கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு குருவினுடைய அனுகிரகத்தோடு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா ராசிநாதன் குரு வந்து இவங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி 5ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருந்து ஒரு பெரிய அனுகிரகத்தை இந்த வருடம் வந்து கொடுப்பாங்க. ஸோ கடந்த வருடங்களில் சனி பகவானால் ராகு கேதுனால் துன்பப்பட்டாங்களோ, இந்த 2026 கண்டிப்பாக எது இருக்கோ இல்லையோ மன நிம்மதி இருக்கும். ஸோ இந்த மன நிம்மதி அப்படிங்கிறது பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒன்று. மீனராசினியர்கள் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். என்ன ஜனவரியிலேயே வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, அதுக்கு வெயிட் பண்ணணும். ஒரு மே மாதத்துலேருந்து அதற்கான மாற்றங்கள் வரும். ஸோ நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது வியாபாரத்தில் அப்படின்னா யாராவது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஹெல்ப் வந்து கிடைக்கும். இது வரைக்கும் பேங்க்கில் வந்து ரிஜெக்ட் பண்ண லோன்ஸ்லாம் கூட அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கிடைக்காது அப்படின்னு நினச்ச விஷயங்களுக்கு திரும்பவும் முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பிடிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம், ஏன்னா மீனராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு கடந்த 2 வருடம் என்ன செலவு இருந்ததோ இல்லையோ மருத்துவ செலவு அதிகமாக இருந்தது. இந்த வருடத்தில் அது கொஞ்சம் குறையும். இவ்வளோ நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அது சரியாகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வருடத்தில் வந்து அவங்க என்ன காரணத்திற்காக அவங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டதோ அந்த உடல் ஆரோக்கியம் நன்றாக தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு ஆண்டாக இது இருக்கும். குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு மேல் அதற்கான நல்ல ஒரு இது இருக்குது. பட் சனி பகவான் என்ன இருந்தாலும் குரு நல்லா பண்ணுறாரு, எனக்கு ஒரு அனுகூலம் இருக்குன்னா கூட சனி பகவான் அவருடைய குணத்தை காண்பிக்காமல் இருக்க மாட்டார். ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கார். அதனால் யார்கிட்ட பேசினாலும் இல்லை மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் உங்கள் இறக்க குணத்தை கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கலாம் மீனராசிக்காரர்கள். குடும்பத்தாரிடையே சகோதர எல்லாரோடையுமே நீங்கள் உங்களுக்கு அப்புறம் தான் மற்றவங்க அப்படிங்கிற ஒரு இதில் 2026 நீங்கள் அதை வந்து ஒரு இதாகவே சேலஞ்சாகவே எடுத்துக்கலாம். குலதெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு நல்லது. 2026 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாரும் கேட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ 2026 பொது பலன்கள் சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுமா 2026 செகண்ட் ஹாஃபில் குரு பகவான் வந்து கடக ராசிக்கு வர்றார், நீர் வீட்டுக்கு வருகிறார். அப்போ குரு பகவான் நீர் வீட்டுக்கு வருகிறார் என்பது ஒரு நல்ல சூழ்நிலை. இப்போ இது வரைக்கும் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் வசதி இல்லை, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இருந்தால் கூட எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் வரும். நிறைய தண்ணீர் பற்றாக்குறை என்பது தீரும். ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் இருக்கக்கூடியது வந்து அவருடைய அமைப்பு பார்க்கணும். அவர் நீர் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் நீர் வீட்டில் உட்கார்ந்தால் நீர் பிரளயங்கள், நீரினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும். இதுக்கு முந்தின காலகட்டங்களிலேயே பார்க்கும்போது சனி பகவான் நீர் வீடுகளில் இருக்கிற போது தான் அது சுனாமியாக இருக்கட்டும், அது வந்து பெருவெள்ளமாக இருக்கட்டும், இல்லை பெரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது. அதனால் இந்த ஆண்டும் கூட பார்த்திங்கன்னா தண்ணீரினால் வரக்கூடிய ஆபத்துக்கள், இயற்கை சீற்றங்கள் அது நிறைய இருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சனி பகவானுடைய பார்வை என்று சொல்லும்போது தன்னுடைய நேரடி 7வது பார்வையினால் கன்னிராசியை பார்க்கிறார். அப்போ இந்த கன்னிராசியை பார்க்கிற போது தமிழகத்துடைய ஒரு பகுதி அது பாதிப்புக்கு நிறைய உள்ளாகக்கூடிய அமைப்பு இருக்குது. பொதுவாக கன்னிராசின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், தெற்கு பகுதிகளை தான் நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த தெற்கு பகுதிகளுக்கு நிறைய பாதிப்புங்கிறது இயற்கை சீற்றமாக தான் இருக்கணும்னு இல்லை, போராட்டங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், அப்படிப்பட்ட விஷயங்களும் நடக்கும். அதே போல் தனுசு ராசியை குறிக்கக்கூடிய ஊர்கள், இப்போது அந்த மாதிரியான பகுதிகளுக்கு எல்லாமே, இப்போ கோயம்புத்தூர் மற்ற பகுதிகள், இது எல்லாமே கூட நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள். சனி மீனத்தில் இருப்பதனால் மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளிலே மக்களுக்கு ஏற்படக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் இந்த ஆண்டு வந்து அதிகம் தாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் ராகு பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது நிலச்சரிவுகள் போன்ற அமைப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சூரியன் செவ்வாயுடைய இணைப்பை நான் பார்க்கிறேன். இது வந்து நெருப்பு வீட்டில் அப்படி ஒரு கிரகச்சேர்க்கை இருப்பது, மின்சாரத்தினால் ஒரு ஆபத்தோ அந்த மாதிரி ஒரு தீ விபத்துகளோ அதிகம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இந்த ஆண்டு உண்டு. அதனால் இயற்கை சீற்றங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குமா. கிரகங்கள் 9ல் வந்து மிகவும் சுபத்துவமான கிரகம் அப்படிங்கிறது குரு பகவான். இது எல்லாருக்குமே தெரியும். குரு ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய வீடுகள் இருக்குது. அதாவது தனுசு ராசி, மீன ராசியில் ஆட்சி பெற்றவர், கடகத்தில் உச்சம் பெறுவர். ஒரு சுபத்துவமான கிரகம் ஜியாகிரபிக்கலாக உச்சம் பெறுறார் அப்படின்னா
அது எல்லோருக்கும் நன்மை விளைக்கக்கூடிய பலன் தான் அதுதான் கிரகங்கள் ஆளுமைத்தன்மைன்றது அதுதான். தவிர பாவத்துவம் நிறைந்த கிரகம் அப்படின்னு நம்ம சனியை சொல்கிறோம். அவர் தான் பாடம் சொல்லித்தரக்கூடிய கிரகம். அவர் குரு பகவானோட வீட்டில் போய் மறையிறாரு. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 12ல் மறையிறாரு. இப்போ இது ஓவராலாக எடுத்திங்கன்னா, ஜியோகிராஃபிக்கலாக எடுத்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லதை விளைவிக்கக்கூடிய தன்மை தான் இது. இந்த ஆண்டு ஐபிஎல் மற்றும் கிரிக்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பாலாஜி. ஐபிஎல் போட்டின்ற பொழுது இன்னும் ஒரு மினி ஆக்ஷன் இன்னும் முழுமை அடையலை. பட் பொதுவாகவே இந்த ஆண்டு நிறைய ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் வரும், நிறையா ரெக்கார்ட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தனிநபர் அதிகபட்ச ஸ்கோர்லாம் இந்த வருஷம் முறியடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய செஞ்சுரிஸ் வரும். அதே போல் இந்த சீசனில் நிறையா ஹாட்ரிக்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எல்லா மேட்சுமே நெயில் பேட்டிங் மேட்சாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் கிரிக்கெட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் நிறைந்த மேட்சாக இருக்கும். மேம், இந்த 26ஆம் ஆண்டு பெண்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் மேம். அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு படிப்படியாக மேலே ஏறக்கூடிய வருடமாக தான் இருக்குது. எல்லா துறைகள்லையுமே நீங்கள் பார்க்கலாம். விளையாட்டு துறையில் கூட நம்ம 2025லேயே பெண்கள் எவ்வளோ சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த வருடம் 2026 பெண்களுக்கு நிறைய பேருக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எந்த விதமான டைவர்ஸ் கேசஸ் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நிறையா இருக்கும். பெண் குழந்தைகள் நிறைய பிறக்கிற ஆண்டாக 2026 இருக்கும். அரசியலில் குறிப்பாக இன்னும் பெண்களுக்கு நிறையா ஒரு அங்கீகாரம் கிடைத்து பெண்கள் நாட்டை ஆளக்கூடிய ஒரு அமைப்பையும் குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம். எனக்கு ஒரு பெண்ணாக இந்த துறையில் நான் எப்படி வளர்ந்துருக்கணும், அதே மாதிரி இந்த ஜோதிட துறையிலேயும் நிறைய பெண்கள் சாதிக்கக்கூடிய இது இருக்குது. இந்த தடவை நேஷ்னல் அவார்ட்ஸ்லேயும் சரி, இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ்லேயும் சரி, மென்னுக்கு ஈக்குவலாக விமென் அவார்ட்ஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு 2026 ஒரு சூப்பர் டூப்பர் இயராக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், புத்தாண்டு பலன்கள் 2026 இந்த நிகழ்ச்சியை எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஷோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் யாதவி. பபாய், டேக் கேர்.